உங்களால ஜெயில எக்ஸஸ் பண்ணி அது உண்மையான ஜெயில ஆமா பார்க்க முடியும். அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து இறங்குனீங்கன்னா 5வது கேட்ல இறங்குனீங்கன்னா அது இங்க போட்டிருக்கு. ஆக்சுவலி இது செம்ம, ஏன்னா செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட்டிங் கவுண்டர். சொந்தமானே வந்து அட்ராக்ஷன் பிளேஸ்க்கு நம்மளே டிக்கெட் வாங்கிக்கலாம். நேரோ பாக்ஸ் மாரி ஒன்று சொல்றாங்க, அதுல நேரா நம்மளை நிக்க வச்சுட்டு அப்படியே அங்கேயே தான் அப்படியே அந்த பாக்ஸை சாத்தி உள்ள வச்சிருவாங்க. அப்ப அதுக்குள்ள நம்மள உட்கார வச்சுட்டு அது குலுக்குவாங்களாம். அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் வச்சிருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது வந்து டார்ச்சர் பண்ற இடமா. இங்க பாருங்க, லைட் இருக்காதா, பாத்ரூம் இருக்காதா, ஒண்ணுமே இருக்காதா. அவங்க உள்ளேருந்து அந்த ஒன்று புஷ் பண்ணா இது வந்து உழுவும். ஸோ இப்படி உழுந்துச்சுன்னா எமர்ஜென்சின்னு தெரியும், போலீஸ்காரங்க வருவாங்க. கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு தமிழ் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே ஷில்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் தெரியுமா? சிக்கன் டிக்கா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 11,900 கொரியன் ஒன். அப்புறம் ஒரு கோல்ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருக்கோம் 2,500. ஸோ மொதல் இது வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கடையை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணானே. ஆனால் என்ன, நம்ம நாளைக்கு வேறு இடத்துக்கு போகிறோம். இதுமாரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோடனே டக்குன்னு வேறு இடத்துக்கு போயிடும். ஸோ பரவாயில்ல, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். முதல் தமிழ் கடையை பார்த்ததே சந்தோஷம் தான் எனக்கு. கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் டிக்கா பிரியாணி வந்துருச்சு. நான் பாதி சாப்பிட்டுட்டேன். நல்லா இருக்குது டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நல்லா இருக்குது, சாப்பிட முடியும். இப்போ விக்கினா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னவொடனே இப்போ விக்கினா வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கைஸ், இதுதான் விக்கினா ஆர்டர் பண்ணுது, கடாய் சிக்கன். நீங்கள் பாருங்கள், கேண்டலில் வச்சு எதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ். ஸோ இப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இந்த ரைஸை சாப்பிடுவோம். கைஸ், நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டோம். ஸோ இதுதான் அந்த கடை. நம்ம ஹாஸ்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா வந்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் திருப்பியும் ஹாஸ்டல் தான் போக போகிறோம். ஏன்னா போய் செக்இன் பண்ணிட்டு பேக்கெல்லாம் ரூமுக்குள்ளே வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது ஹெவியாக, அதெல்லாம் போய் கழட்டி வச்சுட்டு அப்புறம் போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க போய் ரூமை போய் செக்இன் பண்ணுவோம். முதல் நல்லா இருந்துச்சு, சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வயிறும் நிறைஞ்சிச்சு. அப்படின்னா டின்னருக்கு கூட இங்கேயே வரலாம். கைஸ், இப்போ நம்ம செக்இன்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் கிளம்பி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் போக போகிறோம். எங்கம்மா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன், சொல்லு. சரி, முன்னுக்கு போய் சொல்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு நம்ம ட்ரெயின் எடுத்து தான் போகணும். அது ஆரஞ்சு லைன் எடுக்கணுமா? நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஆமாம், நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போக போகிறோம். நிறைய ஊருக்கு போகணும்னு ஆசை, அந்த ஊர்லலாம் கிடைக்கல சரியா, இங்கே கிடச்சிச்சு வாய்ப்பு, போகிறோம். ஸோ அதனால போகிறோம். அங்கே போய் உள்ளுக்கு போகிறோமான்னு பார்க்குறேன். போனேன்னா உங்களுக்கு இது காட்டுறேன். சரி வாங்க போவோம். கைஸ், இப்போ நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. காட்டு அடிச்சுட்டு போகலாம். ஓகே, 3வது நம்பரா? கீழே இறங்கணுமா? ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். இப்போ நம்ம ஏற போகிறோம். பரவாயில்ல, நின்றுக்கிட்டே போவோம். இதான் நம்ம ட்ரெயின். இன்னும் ஒரு 2 ஸ்டேஷனில் இறங்கிடும். நின்றுக்கிட்டே போவோம். இப்போ இறங்க போகிறோம். இதான் அந்த ஸ்டேஷன். இப்போ எதில் வெளியாகணும்? நம்பர் 5ல வெளியாகணும். ஏதோ பேசு. சரியா தப்பான்னு தெரியல, அதை போய் எங்கேயாச்சும் போய் திப்போம். எல்லாத்தையும் போடாத மணிக்கு யோசிக்காத. நம்பர் 5 இதோ இதுதானே. ஐயோ, ஏறி செத்து போயிடும் போல. எப்பா, ஆனால் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுல நல்ல ஒரு உற்சாகம் வருது இருக்கு. ஒரு உற்சாகம். என்ன 100 வழியாச்சு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. ஆமாம், நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டோம் தெரியுமா? பிரியாணி, அப்புறம்
ஒரு தண்ணி, அப்புறம் வந்துட்டு கடை சிக்கன், ஒரு கடை சிக்கன், அப்புறம் ஒரு ரைஸு. 100 ringgit வந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நல்லா சாப்பிட்டுமே. சில இடத்துலலாம் நல்லா சாப்பிடாமலே அவ்வளோ காசு வந்துடும். நீ எந்த ஒரு சொல்றது? அதான் வயிறு எரியும். எந்த இடமா? சரவண பவன் தான். செம்ம காசு, செம்ம விலை. இதோ அங்கே போட்டிருக்கு 5ல். நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே பாருங்க கை, என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஐயோ இதில் போடல, அது இதில் போட்டிருக்கு பாருங்க. சுயோ டியம் ஒன் பிரிசன் இஸ் 3 ஹால் இண்டிபெண்டன்ட் பார்க்னு போட்டிருக்கு. ஓகே, இதை பற்றி இப்போ விக்கினா சொல்லுமா? இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பிரிசன் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு உண்மையான பிரிசனா, 1908 கட்டினாங்கன்னா, அப்புறம் கண்டினியூ பண்ணி அவ்வளோதான். 1908 கட்டின பிரிசன். இது பிரிசனா இருந்தது, இப்போ மியூசியம் ஆக்கியிருக்காங்க. நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இந்த பிரிசன் எதுக்கு கட்டினாங்கன்னா, ஜப்பான் பீப்புள் வந்து கட்டியிருந்தாங்க அவங்க ஆட்சி செய்யும் போது. எதுக்குன்னா இங்க இருக்கிற போராளிகள்லாம் பிடிச்சி அந்த ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு. ஆமா. ஸோ அங்கே நிறைய பேர் கஷ்டம் அனுபவிச்சு செத்துருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்டரியை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆமா, வாங்க போகலாம். எந்த பக்கெட்டு? இந்த பக்கெட்டு போகணும். அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இண்டிபெண்டன்ஸ் பார்க்கம். அந்த பேர். ஸோ நிறைய பேர் சியோலுக்கு வராங்க, நிறைய இடத்துல சுற்றி பார்க்குறாங்க, ஜேஜு, நாமியல், அது மாதிரிலாம். ஆனால் என்ன கேட்டால் இந்த பிரிசன் ஒரு மஸ்ட் கோ இடம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சியோலுக்கு வந்தா, கொரியாவுக்கு வந்தா. ஆமாம். ஏன்னா நீங்கள் நார்த் கொரியாவோட அந்த பார்டர்லாம் போய் பார்க்குறீங்க, டிஎம்செட்லாம். அதேமாரி இது ஒரு முக்கியமான இடம் தான் வந்து பார்க்கறதுக்கு. இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். எத்தனை இடத்துல உங்களால ஜெயில எக்ஸஸ் பண்ணி அது உண்மையான ஜெயிலு ஆமா பார்க்க முடியும். ஆனா இங்க பார்க்க முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம போய் பார்க்கலாம். அப்பா எத்தனை படிப்போம். சாப்பிட்றதெல்லாம் வந்துடும் போல வெளியே. எப்படிமா போனோம்? நேரவா? இங்க பாருங்க, கொரியா ஃபிளாக் இருக்கு. ஓ, நம்ம அப்படி போறோம். இதோ இங்க போட்டிருக்கு கைஸ். அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து இறங்குனீங்கன்னா, 5வது கேட்ல இறங்குனீங்கன்னா அது இங்க போட்டிருக்கு. அப்படியே போகணும் இப்படி. இது பேர் என்ன? சியோ டேமோன் பிரிசன். நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? இதுதான் அந்த இடம். இதுக்கு டிக்கெட் வாங்கணுமா? அப்புறம் ஆனால் இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட் வச்சுருக்காங்க. ஆள் இல்லை, நம்ம சொந்தமானே டிக்கெட் வாங்கிக்கலாம். அவ்வளோ தூரம் போயிட்டா வருவேன். என்ன பண்ண? சரி, விற்கணும் வர வரைக்கும் நம்ம லைனில் நிற்போம். நீங்கள் பாருங்கள், இந்த டிக்கெட் வந்து செல்ஃப் சர்வீஸு, சொந்தமாக டிக்கெட் எடுத்துக்கலாம். இது டிக்கெட் ப்ரைஸ் பாருங்கள். அடல்ட்டுக்கு வந்து 3000. ஸோ நம்ம வந்து இப்போ அடல்ட் வருவோம் 2. ஸோ 6000. நம்ம இங்கே வந்து எல்லாத்தையுமே கார்ட்லேயே பே பண்ணிட்டோம். நம்மளுக்கு அதுதான் ஈஸியாகவும் இருக்குது.
결제가 완료되었습니다. ஸோ 카드를 வாங்கிட்டோம். 취소하여 주십시오. ஒரு டிக்கெட் தான் வந்திருக்கு. ஓ அடால்ட் 2ன்னு போட்டிருக்கு. 2 இதான் அவங்களோட டிக்கெட் கைஸ். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 3000 கொரியன் வாங்க. 9 வழி தான் குறவு தான். ஸோ வந்து விசிட் பண்ணலாம். இந்த இது செம்ம வெயிலாக இருக்கு இன்னைக்கு. சொன்னது தானே கொரியாவோட வெதர் வந்து கணிக்கவே முடியாது. தைவான் மாதிரி தான். சாப்பிடுது. இந்த சியூ கடையில் போயிட்டு ஒரு தண்ணி வாங்கிட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா அப்புறமேல நம்மளுக்கு தாகமாக இருக்கும். அதனால தண்ணி வாங்கிக்கணும். Receipt? 2 தண்ணி பார்த்தா 2200 கொரியன் வரும். 2,200. தேங்க்யூ. Have a nice day. தேங்க்யூ. அந்த சைடோ கூறுது. செம்மல ஆக்சுவலி இது செம்ம. ஏன்னா செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட்டிங் கவுண்டர். ஸோ அந்த மாதிரி வந்து அட்ராக்ஷன் பிளேஸ்க்கு நம்மளே டிக்கெட் வாங்கிக்கலாம். இந்தா பத்திரமா வச்சுக்கோ. ஓகே இப்போ நம்ம போய் ப்ரெசன்ட் சுற்றி பார்க்கலாம். வெளியே பாருங்க, இது இப்படி தான் இருக்கு வெளியே. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி எங்கள் 2 பேர்த்துக்குமே இந்த மாதிரி வந்து உண்மையாலுமே நிஜம் விஷயம் நடந்திருக்கே அப்படிலாம் பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோ என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கு. அப்பா இதான் கதவு போல உள்ளது. இதோ இதான் அதோட என்ட்ரன்ஸ். இதோட ஓப்பனிங் அவர் வந்து 6 மணி வரைக்கும். ஸோ போகலாம். ஸோ இவர்கிட்ட வந்து இப்போ நம்ம டிக்கெட் கொடுக்கணும் கைஸ். இதுதான் அந்த மேப்பு. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்க. ப்ரிசன் வந்து ஜப்பனீஸ் ஆளுங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 1908. 80 வருஷம் வந்து இது இந்த ப்ரிசன் இருந்திருக்கு. இத்தனை வருஷத்துல சாத்தியிருக்கு. 987. இந்த ப்ரிசன் ஃபுல்லாவே ரெட் பிரிக்ல தான் இருக்கு. ரெட் பிரிக்ல தான் கட்டியிருக்காங்க. இது ஒரு 2 மாடி ஆக்சுவலி. பேஸ்மெண்ட் கீழே இருக்கு. ஸோ இப்போ வாங்க போய் பார்ப்போம். கைஸ் இதுதான் இப்போ நாங்கள் போயிட்டு வந்தோம். இதோ எங்களுக்கு நேராக இருக்குல்ல அதுதான். ஆக்சுவலி அங்கே வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க உள்ள. ஏன்னா ஃபுல்லாக உள்ளே வந்து ப்ரிசனோட ஏரியா இருந்துச்சு. ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. பேஸ்மெண்ட்டில் தான் அந்த ப்ரிசன் இருக்குது. ஆனால் அந்த ப்ரிசன் பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நிறையா டார்ச்சர் பண்ணுற இடம்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மேப் வச்சுருந்தாங்க. ப்ரிசன் மேப் வச்சுருந்தாங்க. டெட் பாடி எங்கே வச்சுருப்பாங்கன்னு காட்டினாங்க. ஆமாம், அது பிக்கப் பண்ணுற இடமா அது வச்சுருந்தாங்க. செத்து போனவங்களோட பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வால் ஆஃப் ஹிஸ்ட்ரி சொல்லி.
அப்புறம் டார்ச்சர் ரூம் வச்சிருந்தாங்க. வாட்டர் விதவிதமா வச்சிருக்காங்க. வாட்டர் டார்ச்சர் ரூம்னு வச்சிருக்காங்க. அப்புறம் நெகத்தெல்லாம் புடுங்குறதுக்குன்னு அந்த மாதிரி டார்ச்சர், கையில குத்துற டார்ச்சர் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு நேரோ பாக்ஸ் தானேம்மா, நேரோ பாக்ஸ் மாரி ஒன்று சொல்றாங்க. அதுல நேரா நம்மளை நிக்க வச்சுட்டு அப்படியே அங்கேயே தான் அப்படியே அந்த பாக்ஸை சாத்தி உள்ள வச்சிருவாங்க. அப்புறம் ஒரு நாய்க்கூடு மாதிரி இருக்கு. அந்த நாய்க்கூடுக்குள்ள உங்களை ஃபுல்லா முள்ளா இருக்கு. அப்ப அதுக்குள்ள நம்மள உட்கார வச்சுட்டு அது குலுக்குவாங்களாம். அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் ரொம்ப வச்சிருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு பாக்குறதுக்கே. அப்புறம் அந்த ஜெயில் கூட அந்த பிரிசன் கூட இருந்துச்சு. இவ்வளவுதான், இவ்வளவு சின்னதா தான் இருக்கு. உள்ள ஒண்ணுமே இல்லை, ஒரு லைட் மட்டும் தான் இருக்கு. அந்த காலத்துல அப்படிதான் அவங்களாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுவும் தப்பு செஞ்சவங்க கிரிமினல் கஷ்டப்பட்டா அது வேற. ஆனா நாட்டுக்காக போராடினவங்களை போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு போது கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு இருக்கு. பேஸ்மெண்ட்ல தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் திருப்பி மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். அடுத்த இடத்துக்கே போய் சுற்றி பார்க்கறதுக்கே. இப்போ போய் அங்கே என்னெல்லாம் பார்க்க முடியுதுன்னு போய் பார்ப்போம். ஒருவேளை வீடியோ எடுக்க முடியலன்னா திருப்பி வந்து இந்த மாதிரி கதையாக சொல்கிறோம் நாங்கள் என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணால் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா கண்ணால் பாருங்கள். ஏன்னா இது வந்து வீடியோவில் காட்ட முடியாதுல்ல, அதனால நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், ஏதோ ரியலா இருந்து. ஆனா நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அங்கங்க எடுத்தேன், சின்ன சின்ன போட்டோஸ் எடுத்தேன். அது வேணா அட்டாச் பண்றேன். இங்க பாருங்க கொரியா கொடி எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அந்த பிரிசன் பாதி. இது நிஜ ஜெயில். இந்த ஏரியாவே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து கூட்டமா தங்குறது. ஆனா தனியா வந்து இது வந்து டார்ச்சர் பண்ற இடமா. இங்க பாருங்க, லைட் இருக்காதா, பாத்ரூம் இருக்காதா, ஒண்ணுமே இருக்காதா, அப்படி இருக்கு. அதான் நான் சொன்னேன், கொரியாவில் நிறைய ஜப்பான் காலத்தில் நிறைய பிரிசன் அவங்க உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இந்த பிரிசன் தான் இருக்கிறதுலாக பிரிசன். போகலாம். ஆக்சுவலி நம்ம இப்படி வந்துருக்கணும், தப்பாக வந்துட்டோம். இப்படி வந்து இப்படி வரணும். இதான் கைதி போட்டிருந்த சட்டம். ஸோ கைஸ், இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. 3 ஜெயில் இருக்கு. இது ஒன்று, அப்படியே வந்து ஒன்று, இது ஒன்று. இது ஒன்று. இதுதான் நான் உங்களுக்கு காட்டினேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து பிரிசனருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சி பட்டன் மாரி. அவங்க உள்ளேருந்து அந்த ஒன்று புஷ் பண்ணால் இது வந்து உழுவும். ஸோ இப்படி உழுந்துச்சுன்னா எமர்ஜென்சின்னு தெரியும், போலீஸ்காரங்க வருவாங்க.
மேலே மடியும் இருக்குது கீழே மடியும் இருக்குது. ஆனால் மேலே போக முடியல, கீழே மட்டும் தான் போக முடியுது. ஸோ இப்படி இருக்கும் உள்ளுக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. டாய்லெட், இந்த சைட் எல்லாமே முக்கியமான பீப்புள் தங்கின இடம். ஸோ அவங்களோட கால் வச்சுன்னா இப்படி ஒரு ஒரு செல்லுக்கு முன்னுக்கு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க இஸ்திரி. வெளியே நம்ம பார்த்தோம்ல, அவங்க இது இப்படிதான் வேஸ்ட் எல்லாம் போகும். அவங்க வாலி கொடுப்பாங்க, அதில் தான் போவாங்க. போயிட்டு அந்த தூக்கி ஓ இதான் அந்த எமர்ஜென்சி பட்டன் கைஸ். இப்படி தட்டினோன்னா முன்னுக்கு வந்து அது விழுவும். இங்கே அந்த கட்டை இல்லை, பச்சை வந்து விழுந்துடும். விழுந்துச்சுன்னா எமர்ஜென்சின்னு அர்த்தம். இங்கே பட்டன் போட்டு தட்டு. இங்கே தட்டுறதில்ல. இதெல்லாம் வந்து வேலை செய்கிற இடமா கைஸ். ரெஸ்ட்டே கொடுக்காம வேலை செய்ய வைப்பாங்க. நம்ம 10லேருந்து 14 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வேலை செய்யணுமா. அவ்வளோ ஹவர்ஸ் வேலை செய்ய வைப்பாங்க. ஜப்பான் பீப்புளுக்கு அவங்களுக்காக துணி நெய்யறது, பிரிக்ஸ் செய்யறது. இது இன்னொரு சைட் கொடி கைஸ். இதெல்லாம் ஜெயில் தான். நவுந்து இந்த இதுவும் ஒரு பிரிசன் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் வந்து 3 பில்டிங் வந்து ஒரே இடத்துல இருக்கு. அது வந்து அதுதான் ஒரிஜினலாக எல்லாரும் தங்குற ஜெயிலு. இது தனி ஜெயிலு. இந்த ஜெயிலு எதுக்குன்னா பொலிட்டிக் பீப்புளெலாம் வந்து தங்குற இடம். பாலிட்டிக் பீப்புளெலாம் வந்தாங்கன்னா இங்கே தான் ப்ரிசனில் போடுவாங்க. இங்கே தான் ப்ரிசனில் போடுவாங்க. ஸோ அதுக்காண்டிய ப்ரிசன் தான் அது. இப்போ நம்ம நடந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். இதோ அது முன்னிக்கு 1945 இந்த இடத்த வந்து டிமாலிஷ் பண்ணிட்டாங்களாம். ஸோ திருப்பி இது கட்டியிருக்காங்களாம் 2011 அதே ஷேப்பில். இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுற இடம். தனித்தனியாக ஏன் வச்சுருக்காங்கன்னா அப்போ தான் ஒருத்தர் வந்து பார்த்துக்க கூடாது, பேசிக்க கூடாது, எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்னு. சின்ன எக்ஸசைஸ் பண்ணுற இடம் மாரி. பாருங்க இப்படி இருக்கு. தனித்தனியாக ஃபேன் ஷேப்பில். ஆமாம் இப்படி இருக்கும் கைஸ். கைஸ் இப்போ நாங்கள் அந்த ப்ரிசன்லேருந்து வெளியாயிட்டோம். வெளியாகி இதோ இந்த பார்க் வழியா கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.